வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கும்பராசி, புதன் மகாதசை. இந்த புதன் மகாதசை நடப்பவர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா பாத சனி, 2ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல குரு, இப்போ 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த வருஷத்தில். இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, இந்த வருடமாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. மாற்றங்கள் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. இந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சியே கூட தசை சரி இருந்தால் மட்டும்தான், அதாவது 7.5 சனி முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறது, மாற்றங்களை கொடுக்கும். இல்லைன்னாக்கா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள், குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சிக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு உண்டு. ஏன்னா சனி பகவான் 7.5 சனி விடுதலை ஆகிறார், அதுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. மற்ற கோச்சார கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அது பலன்கள் கம்மி தான். அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னாக்கா மாற்றத்தை ஏற்படுத்தாது. 7.5 சனிக்கு முன்னாடி கூட ஒரு சில மாற்றங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் 7.5 சனி ஆரம்பித்த பிறகு, அதாவது சனி பகவான் வந்த பிறகு எல்லாமே சனி தான் கொடுக்கணும். தசையை பார்ப்பார் சனி பகவான். இந்த தசை என்ன தசை நடக்குது, அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் 7.5 சனி வரும். இந்த 7.5 சனி வரும்போது ஒரு புயல் வர மாதிரி, கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கட்டடம் நிற்கும், கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா அந்த புயலுக்கு தாங்காது. நான் கட்டடம்னு சொல்கிறது தசாபுத்தி. தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது யோக தசையாக இருந்தால் யோகத்தை கொடுத்துரும், அவயோக தசையாக இருந்தால் அவயோக பலன்களை கொடுத்துரும், கெடு பலன்களை கொடுத்துரும். அப்போ இது யோக தசை தானே. இப்போ புதன் தசைங்கிறது யோக தசை தான், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. அப்புறம் ஏன் கெடுதல் பண்ணுது, ஏன் கஷ்டத்தை கொடுக்குது? நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க புதன் தசையில். இது மாதிரி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பலன் சொல்கிறது, அதாவது என்னென்னாக்கா என்னென்னே புரியாது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, இது நன்மையை செய்யணும். அப்போ சனி கொடுக்குறாரு அப்படின்னாக்கா நன்மை தானே செய்யணும், ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னொரு பாவத்துக்கு அஷ்டமாதிபதி 8 தசை, எப்பவுமே 3, 6, 8, 12, அதாவது இந்த தசைகள் நடக்கும்போது 7.5 சனி வந்துச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். 8 பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார், 5 பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். இந்த புதன் நன்மை தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. நன்மை செய்யறதுக்கே அவ்வளோ போராட்டமாக இருக்கும், அவருக்கே அந்த போராட்டத்தை கொடுக்கும். சனி பகவான் தடுத்துக்கினே இருக்கும் அதை. ஏன்னா இது அஷ்டமாதிபதி, அந்த அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை சனி பகவான் கொடுக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு உண்டான பலன்களை சனி பகவான் தான் கொடுக்கணும். இப்போ புதன் தசை என்ன பண்ணும்? புதன் தசை எதுவுமே பண்ணாது, சைலண்ட்டாக இருக்கும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனிக்கு முன்னாடி, 7.5 சனிக்கு வந்த பிறகு, 7.5 சனிக்கு பின்னாடி, 7.5 சனிக்கு பின்னாடிங்கிறத விட 7.5 சனி நடந்த பிறகு, ஆரம்பித்த பிறகு 2020 இது பெரிய மாற்றங்களை உருவாக்கியிருக்கும். மாற்றங்கள் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு புயல் அடித்த மாதிரி இருக்கும், ரொம்ப களைச்சி போட்ட மாதிரி இருக்கும், எல்லாமே கந்தல் ஆகிப்போச்சு, எல்லாமே மாறிப்போச்சு புதன் தசை. அதுலேயும் 7.5 சனி ஆரம்பித்த பிறகு, 7.5 சனிக்கு முன்னாடி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அப்படின்வாங்க. இப்போது அந்த புதன் தசை ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் நல்லாவே போயிருக்கலாம், அஷ்டமாதிபதி தசை இது. அதே மாதிரி அந்த புதன் தசை ஒன்று சூரிய புத்தியில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். புதன் தசை, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த ராகு புத்தியிலேருந்து குரு புத்தி, இதெல்லாமே கடைசியில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். அதாவது 7.5 சனி 2020 ஆரம்பித்தது இந்த கும்பராசிக்கு. அதில் என்ன புத்தி நடக்குதோ, ஆக மொத்தத்தில் அஷ்டமாதிபதியோட தசை இது. அப்போது கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் நிறைய, சும்மாவே சொல்லக்கூடாது, அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர் தான் இதில் இருக்கிறாங்க இந்த தசையில். இது ஒன்றுமே புரியலைங்க எனக்கு, நிறைய தொழிலெலாம் பண்ணிட்டு வந்தேன், நல்ல தொழிலெலாம் பண்ணிட்டு வந்தேன்,
அப்படியே மொத்தமாக காலியாகி போச்சு எனக்கு. கடலில் வந்து நிற்கிறப்போ இன்னொன்று அவமானப்படுத்தி வெளியே அனுப்புவாங்க. அது மாதிரி ஏன்னா அஷ்டமாதிபதினா சும்மா சொல்லக்கூடாது, 8 கூடைய கிரகம், அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க வந்து மேலே போய் உக்காந்துட்டு நம்மளை வேலை வாங்குவோம். அந்த அளவுக்கு வேணும்னே நமக்கு கண் எதிர்க்கவே தெரியும். நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு ஒரு பொசிஷனே வந்து அந்த பொசிஷன் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு, அந்த பொசிஷனை கொடுத்து உட்கார வச்சு நம்மளை அவமானப்படுத்த வைப்பாங்க. இது மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும். வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க, வேலையில் பிரச்சனை, அது மாதிரியெல்லாம் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு 4ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இல்லை வேலையை சொல்லக்கூடிய இடம் சூப்பராக இருந்தது, உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா வேலையில் நல்லபடியாக விட்டுரும், வேலையில் உங்களுக்கு பிரச்சனை வைக்காது. ஆனால் எந்த வேலையுமே நிரந்தரமாக இருக்காது. ஒன்று போகிற இடம்லாம் டிஜிட்டல் சேலரி, அந்த அளவுக்கு சேலரி வாங்குவோம், ஓகே, அதெல்லாம் ஓகே, பணம் வரும், வருமானம் வரும், எல்லாம் ஓகே, நிம்மதி இருக்காது, சொல்ல முடியாத அட்டிங்க. அங்கே தான் வாங்கினேன், பயங்கரமாக எனக்கு பிரச்சனை வந்ததுங்க. அது மாதிரி லேடிஸ் மூலிமா தொடர்புகள் மூலிமா பிரச்சனை கொடுக்குறதும் இருக்குது புதன் தசையில். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால அது ஒன்று. பெண்களுக்கு ஆண்களால், ஆண்களுக்கு பெண்களால், இது மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரிய தடைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமாக ஒத்து வரும். தொழிலில் ஏகப்பட்ட நெருக்கடியை பார்த்துருப்பீங்க. எந்த பக்கம் போனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா, ஏதாவது நடந்தால் பரவாயில்ல, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னதான் காரணம்? இதுக்கு பெரும்பாலும் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புதன் தசையில் இது அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு உண்டான தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசைனாவே உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி நல்லா இருக்கும், பசங்க படிப்பு, வேலை வாய்ப்பு, ஏதோ ஒன்று உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. உங்களுடைய தசைக்கு மொத்தமாக அவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். அதாவது 7.5 சனி அப்படிங்கிறது டோட்டலாக இந்த புதன் தசைங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. ஆனால் அவங்களுக்கு எந்த 7.5 சனி அஷ்டம சனி ஏதாவது ஒன்று போச்சுன்னா, சனி தசை ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த பலன்கள் அவங்களுக்கு சேராது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களை கஷ்டப்படுத்திட்டு குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக வச்சிடும். அது மாதிரியும் கொடுப்பார் சனி பகவான். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும்? அவிட்ட நட்சத்திரம், சதை நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும், அதாவது உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஒரு 2 வருஷம், ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அதே சதை நட்சத்திரம் வந்து முதல் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள், இல்லை 15, 14 இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் வரும். இதுலேயும் ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ட்ரு பகுதியில் ஒரு 10 வருடம் இருக்குன்னு வச்சிங்களேன் தசாபுத்தி இருப்புகள், அதாவது ராகு தசையில் பிறந்தவங்களுக்கு, சதய நட்சத்திரம் ராகு தசையில் பிறந்தவங்களுக்கு 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் 45 வயசுலேருந்து 62 வயசுக்குள்ளே, அதாவது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். இது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இதில் புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 35லேருந்து ஒரு 52 வரைக்கும், இதுலேயும் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். இது வந்து உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்கு மேலே 49 வயசு வரைக்கும். அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா இப்போது 3 பாதங்கள் மட்டும்தான் இருக்கும். முதல் பாதம்னாக்கா 11 வருஷம் அப்படி இருக்கிறவங்களுக்கு 30 to 49. இப்போ 2ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, இப்போது ஒரு 8 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 8 + வந்து ஒரு 19, 27 வயசுலேருந்து உங்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது ஆரம்பமாகும். அப்படி இல்லை 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 5 + வந்து 19 அப்படின்னாக்கா 23 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். இது வந்து உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 23 வயசுலேருந்து ஆரம்பிக்கும் இந்த புதன் மகாதசை. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணம்லாம் கூடி வந்துடும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுப்பார். பெருசாக மாற்றங்களை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறதை பொறுத்து. இப்போ வந்து யார் கையிலுமே இல்லைங்க, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா? அதுதான் நீங்கள் முயற்சி பண்ணணும். நடக்காதுன்னு நம்ம சொல்கிறோம், நடக்காது அப்படின்றத விட இப்போ இந்த தசையில் வந்து இது இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக போகும், எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேகமாக போங்க, வேகமாக நடங்க. அதாவது உங்களுடைய முயற்சிகளை துரிதப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க. நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. அது மாதிரி
ஆனால் எதுவுமே நடக்கலை, இது வரைக்கும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இல்லை ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த தடையை கொடுக்கறது எல்லாமே சனி பகவான் தான். இது நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி எடுத்தாலும் தடை கொடுக்குதா, இது சனி பகவான் தான் தடையை கொடுக்கும். அப்போ ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது, கல்யாணம் பண்ணாமல் கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது. இன்னொன்று, வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, எப்படியாவது அந்த வேலை ஓரளவுக்கு அப்படியே போகும். ஸ்டார்ட் ஆகுறதுன்னாக்கா ஒரு தொழிலோ ஒரு வேலைக்கு தேடுறீங்கனாக்கா இந்த 1 மாதத்தில் கிடைக்கிது, அடுத்த மாதம் கிடைக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதுக்காக அவசரப்படாதீங்க. ஏன்னா மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ஏன்னா ஒரு வேலை இல்லாத கஷ்டப்படுறது இருக்கு இல்லையா, ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரொம்ப கவலையாக இருக்கும். அது நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல. 1 மாதம், அதாவது ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறமே உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிரும். இந்த பாத சனிக்கு பிறகு நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அந்த புதன் தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. இது இந்த இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகளுக்கு மட்டும் இல்லாமல் தொழிலுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது வேலைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 72 வயசு வரைக்கும் வருது இந்த புதன் தசை. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு போடுங்க, முயற்சிகள் போடுங்க, வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. மன அமைதியோடு எதையும் பண்ணுங்கள், மன அமைதியோடு பண்ணுங்கள். இது அப்படி தான் பண்ணணும். அதாவது நம்மளை ஏற்றி விட்ரும், ஃபுல்லாக ஏற்றி விட்ரும். ஏற்றி விட்டுட்டு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு எதையுமே நடக்கூடாமல் பண்ணோம். மன அமைதியோடு எதையுமே செய்யுங்க. இப்போ நல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, அது மாதிரி பண்ணலாம். அந்த வயதான காலகட்டத்தில் நல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, வேண்டுதல் வைக்காதீங்க. அதிகபட்சமாக மன அமைதியோடு போய் மன அமைதியோடு வாங்க. ஏன்னா கோயிலுக்கு போனாலே நம்ம நிறைய கவலைகள் எடுத்து போய் சொல்கிறோம், அது சொல்லக்கூடாது. அதிகபட்சமாக நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதை தான் கொண்டு வரும். அதனால் கோயிலுக்கு போகும்போது அமைதியோடு போங்க, மன அமைதியோடு போங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கடவுளுக்கு தெரியும், கிரகங்களுக்கு தெரியும், அது எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அதனால் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கிக்கிங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதன் பிறகு தான் உங்களுக்கு அந்த அஷ்டமாதிபதி தசைக்கு உண்டான பலனையும், அஷ்டமாதிபதி தசை அப்படின்னாக்கா அப்படி கிடையாது, கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு தொழில் அமைகிறது, அது மாதிரி மறைமுகத்தில் கிடைக்கக்கூடிய சொத்து, மறைமுகத்தில் உயில் சொத்து, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வர்றது, இது எல்லாமே இது இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் கிடைக்கும். இப்போ எதை போட்டாலும் சரி, நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் தான் போட்டு பணத்தை விட்டுருக்காங்க, கடன் மேலே கடன், இப்படி தான் போயிருக்கு அவங்களுக்கு. அதனால் இந்த தசைங்கிறது கொஞ்சம் பணத்தை கொடுக்காத தசை. இப்போதைக்கு பணம் வரலையா, கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுமையாக அந்த முயற்சிகளை ஏற்படுத்துங்க. அதாவது உங்கள் வேலை தொழில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகாமல் பொறுமையாக போங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். திடீர்னு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இந்த புதன் தசையில். ஏன்னா குரு பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. உச்ச குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவார், அப்படி இப்படின்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம வாயி நம்ம இஷ்டம் என்ன வேணால் சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அப்படி கொடுத்தா நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்குமே கொடுக்குமான்னா கிடையாது. ஒரு 20% பேருக்கு நல்லாயிருக்கும். கோச்சார ரீதியாக அது கூட எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். மீதி 80% பேருக்கு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் கம்மியான பலன்களை தான் கொடுக்கும். மாற்றமே தெரியாது உங்களுக்கு. குரு பயிற்சி வந்துச்சு, ஒன்றும் பண்ணலை. போன குரு பயிற்சிக்கு என்ன பண்ணுச்சு, 5ஆம் இடத்துக்கு போனார், என்ன பண்ணுச்சு, ஒன்றும் பண்ணலை. ஏன் 4ஆம் இடத்துக்கு போனார், ஒன்றும் பண்ணலை. இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, இப்போ மட்டும் என்ன பண்ணுவார். ஒரு சில பேருக்கு அதாவது நல்லது நடக்கிறவங்களுக்கு, தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடம், சனி பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து தான். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னா, பரிவர்த்தனை, அதாவது பரிவர்த்தனையில் தசை நடத்துறது இருக்கு இல்லையா, சனியே பரிவர்த்தனை ஆகிருப்பார். சனி பகவான் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் சிறப்பு உங்களுக்கு. புதன் பரிவர்த்தனையாகி தசை நடத்துறது ஒன்று. 8ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுறது, 8ஆம் இடத்துலலாம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் 7.5 சனியில் சிறப்பாக இருக்காது, அது மட்டும் சொல்லிக்கிறேன். 7.5 சனி வந்த பிறகு தான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். ஒரு சில பேருக்கு சொந்த நட்சத்திரம் ஏறிய நல்லது பண்ணாமல் இருந்திருக்கும். சொந்த நட்சத்திரம்னாக்கா ஆயில நட்சத்திரத்தில் இருப்பார், கடனை கொடுத்துருப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிறனால கடனை கொடுத்துருப்பார். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை. அது மாதிரி 7ஆம் இடத்துல இருந்தாலும் கேதுவோட நட்சத்திரத்தில் மகத்தில் இருந்தான்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தானா, கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தான்னா, அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கல. 7.5 சனி வரும்போது அது கெடுபலன்கள் தான் கொடுக்குது. இது மாதிரி நிறைய பாவகிரக நட்சத்திரம் இந்த புத பகவான் ஏறிச்சினாலே, அதாவது ராகு கேதுவோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், இது மாதிரி
இது மாதிரி நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணிச்சுன்னா, செவ்வாயோட வீடு அந்த வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய கஷ்டங்களை கொடுக்குது நிறைய பேருக்கு. இதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு என்னன்னாக்கா, இப்போ வந்து இப்போ குரு பயிற்சி, இப்போ சனி பயிற்சி 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, இப்போ மாற்றத்தை தருவாரா? நீங்கள் முயற்சி பண்ணுங்க, தருவார். உங்கள் உழைப்பை போடுங்க, தருவார். நீங்கள் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கணும். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஆனால் எந்த பக்கம் போனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1½ வருஷம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும் புதன் தசையில். ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருந்துச்சுன்னா மாற்றத்தை கொடுக்காது, கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஒரு கால் இந்த 2026ல் ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று மாறுதுன்னு வச்சிங்களேன், ஒரு 3ஆம் மாதம் மாறுது, அப்படி இல்லைனாக்கா ஒரு 6ஆம் மாதம் 8ஆம் மாதம் மாறுதுன்னா அந்த மாற்றத்தை வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் என்ன காரகத்துவத்தில் இருக்கோ அது சம்மந்தமாக நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். அது சம்மந்தமாக கூட தேவையில்லை, நீங்கள் எது சம்மந்தமாக முயற்சி பண்ணாலும் சரி. ஒரு பணம் வரலையா, அந்த டைமில் பணம் வரும். ஒரு வேலை கிடைக்கல, அந்த வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறீங்களா, அந்த வேலை கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ அந்த முன்னேற்றங்கள் அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இதில் வந்து புதன் தசையில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். இது அஷ்டமாதிபதி தசை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும், திடீர்னு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ஆண்டில் ஓரளவுக்கு எதிர்பார்க்க போகிறீங்க. நன்றி.